Hello, my dear YouTube viewers. I am Valla Sundar speaking. அன்பர்களே, எல்லாம் மாயையிலே இருக்கின்றார்கள். அதனால தான் நான் கொஞ்சம் மாயையில் விளையாடினேன். ஒருவர் கொஞ்சம் படித்தாலும் போதும். ஆங்கிலத்தில் பேசினார் என்றால் ஆ என்று பார்ப்பார்கள். தமிழ் பேசினால் ஈ என்று பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட உலகம். அதனால் சற்று விளையாடினேன். தவறாக எண்ண வேண்டாம். நாம் தமிழர்கள்தான். தமிழின் புனிதத்தை புரிந்தவர்கள்தான். அன்பர்களே, மகிழ்ச்சியாக இருப்பது என்று எவ்வாறெல்லாம் நாம் சிந்தித்திருக்கிறோம். மகிழ்ச்சியாக இருப்பது எவ்வாறு, எப்படி? உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை நீங்கள் கூட என்னோடு ஷேர் பண்ணிக்கலாம். மகிழ்ச்சி என்பது என்ன என்று முதலில் ஆய்வு செய்வோம். நம் மனம் குதூகலப்படுகிறது அல்லது உள்ளே இருக்கிற ஆரோக்கியம் நன்றாக வெளிப்படுகிறது. இப்படி அது முகத்தில் சற்று விசாலமாக தெரிகிறது. இதெல்லாம் ஒருவித மகிழ்ச்சி. ஆனால் உண்மையில் மகிழ்ச்சி என்பது என்ன? நாம் ஒருவரை கேலி செய்து சிரிக்கும்போது கூட மகிழ்ச்சி உண்டாகின்றது. ஆனால் உண்மையில் பார்த்தீர்கள் என்றால், நமது காமெடி செய்தார்கள் அல்லவா பெரியவர்கள், என்எஸ் கிருஷ்ணன், தங்கவேலு, சந்திரபாபு, இப்படியெல்லாம் பார்த்தீர்கள் என்றால், நாகேஷ் கூட, இவர்கள் எல்லாருமே தங்களை தாழ்த்தி கொண்டு, தங்களை முட்டாளாக்கி கொண்டு நம்மை சிரிக்க வைத்தார்கள். ஆனால் இன்று பார்த்தீர்கள் என்றால், ஒருவரை ஒருவர் தாழ்த்தி நம்மை சிரிக்க வைக்கிறார்கள். அது கூட பரவாயில்லை. ஆனால் தகாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நாம் அந்த என்ன சொல்ல, அந்த காமெடியை நம்ம ரசிக்க முடியாத அளவுக்கு அக்லியாக இப்பொழுது காமெடி செய்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு தெரிந்தது அவ்வளவுதான். நம் முன்னோர்கள் எல்லா விதத்திலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயங்களும் செய்வார்கள். முதல்ல நம்ம சந்தோஷமாக இருக்கிறோன்னா, அந்த சந்தோஷத்தை மக்கள் மத்தியில் நம்ம பகிர்ந்துக்கணும். ஃபஸ்ட்டு பகிர்ந்துக்கிறோம். அது ஒரு வித மகிழ்ச்சி. இன்னொன்று, ஒன்றுமே இயலாத ஒருவரிடம் போய் எவ்வாறு மகிழ்ச்சியை உண்டாக்குவீர்கள்? அங்கே நீங்கள் ஏதாவது ஒன்று செய்தே ஆக வேண்டும். அவர்களுடைய இயலாமை என்ன என்று கண்டுபிடித்து, அது உங்களால் இயலும் என்றால் அதை செய்து அவர்களை மகிழ்ச்சி அடைய வைக்க வேண்டும். இது அற்புதமான மகிழ்ச்சி. அற்புதமான மகிழ்ச்சி, இறைவனின் மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி. இன்பமும் அதுதான். அன்பர்களே, இங்கே நான் எதை சொல்ல வருகிறேன் என்று நீங்கள் சற்று கூர்ந்து கவனியுங்கள். அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள்வை பொழி. அதாவது இயலாதவர்களுக்கு, முடியாதவர்களுடைய பசி துன்பத்தை திணிக்கிறோம் இல்லையா, அங்கே தான் உங்களுடைய பொருளை பேங்க்கில் வைக்கிற மாதிரி அப்படி சொல்கிறாரு வள்ளுவர். பேங்க்கில் எப்படி நம்ம டெபாசிட் பண்ணுறோம், அந்த மாதிரி யாருடைய வயிறு? பசித்த வயிறு. அங்கே நீங்கள் உணவு கொடுக்குறீங்களா, அதுதான் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ரெக்கரிங் டெபாசிட்டு, என்னென்னா வச்சுக்கோங்க. மொத்தத்தில் அங்கே தான் நீங்கள் சேர்க்கணும்னு சொல்கிறார் வள்ளுவர். நண்பர்களே, நாம் நன்றாக வாழ்கிறோம் என்று பிதற்றி கொண்டு இருப்பதை நிறுத்தி விடுங்கள். தயவு செய்து அமைதியாக இருங்கள், தாழ்மையுடன் இருங்கள், அடக்கத்துடன் இருங்கள்.
மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது தைரியமாக இறங்குங்கள். இறைவனை நம்பி இறங்குங்கள். இறைவன் உங்களை கைவிடவே மாட்டார். இறைவன் என்பவர் ஒருவர் தான். அவருக்கு பல நாமங்கள் உண்டு. ஆதியில் கிருஷ்ணர் என்றும், ஆதி பகவன் என்றும், ஆதி சிவன் என்றும் பலவாறாக, இன்று அருப்பெரும் ஜோதி என்றும் மக்கள் ஞானிகள் அவர்களே பலவாறு அழைத்து கொண்டு வருகிறார்கள். காரணம், இறைவன் ஒருவர்தான், ஆனால் ரூபங்கள் பல. அவர் இயற்கையாக இருக்கிறார், இன்பமாக இருக்கிறார், ஏன் துன்பமாக கூட இருக்கிறார். ஒருவனை திருத்த துன்பமாக வருகிறார், ஒருவனை சந்தோஷப்படுத்த இன்பமாக வருகிறார். ஆக இறைவன் எல்லாமாய் இருக்கின்றார், எல்லாம் வல்லதுவாய் இருக்கின்றார், எல்லாம் உள்ளதுவாய் இருக்கின்றார். அந்த உண்மையான நிலையை நாம் எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் உண்மையான மகிழ்ச்சியை அடைய முடியும். அதற்கு வழி, ஒரு வீடு இருட்டாக இருக்கிறது, அங்கு நீங்கள் செல்கிறீர்கள். முதலில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சற்று சிந்தித்து பாருங்களேன். ஒரு வத்திப்பெட்டி எடுக்கிறீர்கள், அதில் ஒரு சிறிய குச்சியை கிழித்து எரிய வைக்கிறீர்கள். அது சிறிய ஒளிதான், ஆனால் அந்த ஒளிதான் வீட்டை ஒரு கணம் உங்களுக்கு பார்வைக்கு கொண்டு வந்து விடுகிறது. எங்கு எண்ணெய் இருக்கிறது, சுவிட்சு கூட சில நேரம் தெரியாது போயிடும். அப்போது இந்த சிறிய வெளிச்சம்தான் அந்த சுவிட்சை போட நமக்கு வழிகாட்டுகிறது. அதுபோலத்தான் இந்த உலகில் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த இனத்தை சேர்ந்தவர்கள், இந்த மதத்தை சேர்ந்தவர்கள், இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், இந்த மொழியை சேர்ந்தவர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் ஜீவதயவோடு அங்கு உண்மையில் நீங்கள் இறைவனுடைய அடிமையாக நின்று அங்கு செய்ய வேண்டிய கடமை நீங்கள் செய்வீர்களானால் பெரிய சுச்சு உங்களுக்கு அவர்களே காட்டி கொடுப்பார்கள். இறைவனே வருவார், உங்களுக்கு அந்த பெரிய வெளிச்சத்தை காட்டி கொடுப்பார். ஜீவ ஒளி ஆன்ம ஒளியாக மாறும். ஜீவர்களிடத்தில் தயவுடன் இருக்கும்போது ஜீவ ஒளி பிரகாசிக்கிறது. அதுவே ஆன்ம ஒளியில் கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த ஆன்ம ஒளிதான் அரும்பெரும் ஜோதியாகவும் இருக்கின்றது. அன்பர்களே, அதிகம் நேரம் எப்பொழுதும் நான் எடுத்துக்கொள்ள விரும்புவதில்லை. ஏனென்றால் நிறைய பேர்கள் சுருங்க சொல்ல தெரியாமல் அதிகம் சொல்லிக்கொண்டே போவார்கள். அது சில நேரங்கள் நமக்கு நேரம் இல்லாமல் கூட போய்விடலாம். அது நன்றாக கூட இருக்கும், ஆனால் நமக்கு நேரம் இல்லாமல் போய்விடும். இன்று அப்படிப்பட்ட காலம். சுருங்க சொல்ல தெரியாதவர்கள்தான் அதிகமாக சொல்வார்கள் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் ஒரு திருக்குறளில். ஆகவே அன்பர்களே, இந்த வீடியோவில் மகிழ்ச்சியை பற்றி எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களுடன் பரிமாறிக்கொண்டேன். நாளையும் பரிமாறிக்கொள்வேன். மகிழ்ச்சியாக இருங்கள், பிறர்க்கு உதவுங்கள், மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியாக இருங்கள். நன்றி, வணக்கம்.